வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நம்ம ரயில்வே எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜிகே கொஸ்டின்ஸ் பர்டிகுலர்லி அதை பார்த்துட்ருக்கோம். இது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் 6வது வீடியோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுற்றுச்சூழல் அமைப்பின் எந்த உயிரியல் கூறு அதிக எண்ணிக்கையில் உள்ளது? விச் பயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் த கிரேட்டஸ்ட் நம்பர்? அதிக அளவில் எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைலில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பயோட்டிக் காம்பனண்ட், அபயோட்டிக் காம்பனண்ட்டை பார்த்துருப்போம். பயோட்டிக் காம்பனண்ட்டில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? தாவரங்கள் மற்றும் சில வகை பாக்டீரியாக்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 தாவரங்கள் இருந்தால் தான் நம்ம ஒரு அந்த தாவர உண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் இருக்குன்னு வச்சுங்களேன், மான் உயிர் பிழைக்க முடியும். அப்போ தாவரங்கள் தான் அடிப்படையில் அதிகமாக இருக்க முடியும். அதே மாதிரி 100 மான்கள் இருந்தால் தான் ஒரு புலி உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா ஒரு மான் இருந்து அதை அன்றைக்கி அடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் புலி எப்படி உயிர் பிழைக்க முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதை ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ணுற ப்ரைமரி கன்சியூமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. அதை விட ப்ரொடியூசர்ஸோட கம்மியாக இருப்பாங்க. அவங்கள சாப்பிட்றவங்க அதை விட கம்மியாக இருப்பாங்க. இவங்களை சாப்பிட்றவங்க அதை விட கம்மியாக இருப்பாங்க. அப்படியே குறைஞ்சிட்டே போவாங்க. ஒரு பிரமிடு மாதிரி போகும். சரிங்களா? அப்போ ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், அடுத்து ப்ரைமரி கன்சியூமர், அடுத்து செகண்டரி கன்சியூமர், அடுத்து டெர்ஷியரி கன்சியூமர், அப்புறம் டெர்ஷியரி கன்சியூமர் தான் ஃபைனல். அதுக்கப்புறம் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசர். சரிங்களா? இவங்க எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணி நார்மலைஸ் ஆகிறவங்க. சிக்கலான ஒரு வடிவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான ஒரு காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக மாற்றுறவங்க இவங்க தான். சிதைச்சு சிம்பிளாக மாற்றுறவங்க. ஸோ அதிகமாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும், பயோட்டிக், அபயோட்டிக். பயோட்டிக்கில் 3 விதமான ஆட்கள் உண்டு: ப்ரொடியூசர், டீகம்போசர், கன்சியூமர்னு. ப்ரொடியூசர் வந்து உற்பத்தி செய்கிறவங்க, சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக ஆற்றலை எடுத்துக்கொண்டு இந்த மினரல்ஸு, வாட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்வாங்க. இவங்க வந்து ஆட்டோட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் க்ரீன் பிளான்ட்னே வருது, பிளான்ட்டு. அடுத்து சைனோ பாக்டீரியா, ஆல்கே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ். அடுத்து கீமோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான் இவங்களும். அடுத்து கன்சியூமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ்னால் யார்? இந்த தாவரங்களை உணவாக எடுத்துக்கொள்பவர்கள். கார்னிவோரஸ்னால் யார்? இந்த ஹெர்பிவோரஸை சாப்பிட்ற அசைவ, அதாவது மாமிச உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தாவர உண்ணிகள். ஹெர்பிவோரஸ்னால், கார்னிவோரஸ்னால் மாமிச உண்ணிகள். ஆம்னிவோரஸ்னால் 2த்தையுமே சாப்பிடுவாங்க. தாவரத்தையும் சாப்பிடுவாங்க, இந்த விலங்குகளையும் சாப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதை காகம் சொல்லலாம். காகம் வந்து பார்த்திங்கன்னா இறைகளையும் சாப்பிடும், அதாவது விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதையும் சாப்பிடும். அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிடும். இது ஆம்னிவோரஸ். டெட்ரிவோரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அழுகிய பொருட்கள் அல்லது இறந்த பொருட்களை உண்பவர்கள் டெட்ரிவோரஸ். சரிங்களா? இவங்க எல்லாத்தையுமே, இந்த 2த்தையுமே வந்து இறந்து போனதுக்கப்புறம் டீகம்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசஸ். இந்த டெட்ரிவோரஸ்க்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம்? நம்ம கழுகு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நம்ம சொல்லலாம் டெட்ரிவோரஸ். சரிங்களா? அடுத்து அபயோட்டிக்கில் யாரெல்லாம் சொல்லலாம்? லைட்டு, சாயிலு, வாட்டர், டெம்பரேச்சர், கிளைமேட், இவங்க எல்லாமே அபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் எக்கோசிஸ்டமில். ஓகே, நெக்ஸ்ட்டு, கண்ணாடிகளில் உருவங்கள் உருவாக காரணம் என்ன? இதில் சொல்ல மறந்துட்டேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த பர்டிகுலர் சூழலியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்காலஜியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதுவும் பேசிக்கான கான்செப்ட் தான். எக்காலஜியில் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கோசிஸ்டம்னா என்ன, அதில் பயோட்டிக், அபயோட்டிக் என்னது, அந்த ப்ரொடியூசர்ஸ், அந்த கன்சியூமர்ஸ், டீகம்போசர் இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின், ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கொஸ்டினாக வருது. ஒரு 4லேருந்து 5 பக்கம் தான் இருக்கும். ஹரிஹந்த் எடுத்து பார்த்தா கூட அதை எடுத்து பாருங்கள், கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட், கண்ணாடிகளில் உருவங்கள் உருவாக என்ன காரணம்? நான் கண்ணாடியை பார்க்குறோம், இங்கேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, இந்த உருவம் எப்படி உருவாகுது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் மூலமாக தான் உருவாகுது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு. கண்ணாடியில் நம்ம உருவம் எப்படி உருவாகுதுன்னா பிரதிபலிப்பின் மூலம் உருவாகிறது. ஓகே, டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரிசம் வழியாக, இந்த மாதிரி முப்பட்டகம் ஒன்று பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ரிசம் வழியாக ஒரு ஒளி போச்சுன்னா 7 வண்ணமாக பிரியும் இல்லைங்களா, அதான் டைஃப்ராக்ஷன். அல்லது ஒரு சின்ன கேப் வழியாக லைட் வந்து ஏதோ ஒரு சின்ன ஓட்ட வழியாக வந்து அதை பார்த்திங்கன்னா பெருசாக விரிவடைஞ்சிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? கூரை வீடுகள்லாம் பார்க்கலாம், சின்ன ஹோல்ஸ் வழியாக வெளிச்சம் வரும். பார்த்திங்கன்னா கீழே வர வர ரொம்ப பெருசாகிட்டே வரும். அந்த வெளிச்சம் வரும்போது சின்னதாக வந்து அப்படியே பெருசாகிறது தான் டைஃப்ராக்ஷன். ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒளி விலகல்ங்கிறது. இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், பென்சில் அதில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே பென்சிலோட ஒரு பாதி ஏர் மீடியமில் இருக்கும்,
ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்டர் மீடியமுக்கு வரும். அப்படி வாட்டர் மீடியம் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி பெண்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த பெண்ட் ஆகிறதா ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒளி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒளி அலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உருவாகுது இன்டர்ஃபரன்ஸ். இப்போ தண்ணியில் வந்து ஆயில் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியும் பாருங்கள், அதுக்கெலாம் காரணம் என்னென்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், நமது உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் வளர்ச்சிதை மாற்றக் கழிவுகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன? ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் இது. எக்ஸ்கிரீஷனரி சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. கழிவு நீக்கம், எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட், நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிக் வேஸ்ட் உருவாகுது, அமோனியம் சார்ந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி இயங்குறது மூலமாக செல்களில் நிறைய நச்சு பொருட்கள் உருவாகும். அது எல்லாமே எப்படி வெளியேறுது? ஒன்று சிறுநீரகம் யூரின் மூலமாகவும், இன்னொன்று நம்மளோட மோஷன் மூலமாகவும் வெளியேறுது இல்லைங்களா. ஸோ அதை தான் அவங்க கேட்குறாங்க, அது என்ன, எப்படி வெளியேறுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராசஸ் பேர் எக்ஸ்கிரீஷன். அவங்க ரொம்ப உள்ளலாம் போய் கேட்கல. எக்ஸ்கிரீஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை பற்றி கேட்கலாம், அவங்க நிறைய விஷயத்தை பற்றி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்காம ஜஸ்ட்டு அப்படின்னா அந்த ப்ராசஸ்னால் என்னென்னு ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்க. எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். சரிங்களா. செப்டம்பர் 2024 செய்திகளில் இடம்பெற்ற ஜீவித் புத்ரிகா விழா பின்வரும் எந்த மாநிலத்தில் முதன்மையாக கொண்டாடப்படுகிறது? ஜீவித் புத்ரிகா அப்படிங்கிறது என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் தாய்மார்கள் அவங்களோட பசங்க, குறிப்பாக ஆண் மகன்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆண் குழந்தைகளை அவங்களோட ஆயுள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி ஆறுகளில், புனித ஆறுகளில் நீராடும் ஒரு விழா. இந்த விழா வந்து 2024 செப்டம்பரில் நடக்கும்போது பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போய் ஒரு 50க்கு மேற்பட்ட உயிர்கள் பலியாகிவிட்டன. இதில் நிறைய ஆண் குழந்தைகள் இறந்து போனாங்க, நிறைய தாய்மார்களும் இறந்து போனாங்க. இது வந்து ஃபேமஸாக எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நேபாளம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எங்கெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா நேபாள், யூபி, ஜார்க்கண்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 5 மீட்டர் பை வினாடி நிலையான வேகத்தில் நகரும் 2 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் என்ன? இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்னது? இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜி, KE ஈக்குவல் டு ஆஃப் mv². நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, PE KEன்னு 2 பார்த்துருப்போம், ஆஃப் mv². அப்போ KE ஈக்குவல் டு ஆஃப் mv² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் M என்ன? மாஸ் என்ன சொல்லிட்டான்? 2 கிலோகிராம். வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்கான்? 5 மீட்டர் பர் செகண்டு. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு 2 இன்ட்டு mv², 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? இது 2 அடிபட்டாலும் கூட 25, இங்கே கிலோகிராம்னு ஒன்று இருக்கும், ரைட்? 25 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் கிலோகிராம். அது அடிப்படாது இல்லைங்களா, 2 அடிபட்டுரும், கிலோகிராம் அப்படியே அந்த இது இருந்துருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆன்சர் 25 ஜூல், ரைட்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 ஜூல். நம்ம பேசிக்காக சில விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் கூட பார்த்திங்கன்னா பேசிக்காக தான் கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் ஃபார்முலா, அந்த மிரரோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். இதை கொஸ்டின் அந்த ஃபார்முலாவே கொஸ்டினாகவும் கேட்பான். அதே மாதிரி KE கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருப்பான். இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி இதே தான், ஆஃப் mv². ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா mv² அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஈக்குவல் டு mv² அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கு நம்ம ஆஃப் mv²ன்னு படிச்சிருப்போம். இந்த ஆஃப் mv²ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் கொடுத்துருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது, நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா. 25 ஜூல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 2024 ஆகஸ்டில் மிக குறைந்த வயதில் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யார்? மிக குறைந்த வயதில், இளம் வயதில் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமன் ஷெராவத். இவர் 21 வயது அண்ட் 24 days, 21 years and 24 days. சாரி, ஒழுங்காக எழுதவே மாட்டேங்குது. 21 years 24 days. இவர் பதக்கம் வெல்லும்போது இவரோட ஏஜ் இது தான். சரிங்களா. அடுத்து 2024 ஒலிம்பிக் மெடலிஸ்ட்லாம் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சில்வர். சரிங்களா, ஜாவ்லின் த்ரோவில் சில்வர். இவர் ஏற்கனவே கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து
மனு பாக்கர் இவங்க வந்து 2 ப்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஷூட்டிங்கில் 2 ப்ரோன்ஸ் வாங்கினவங்க இவங்க. 10 மீட்டர் விமன்ஸ்லேயும் அடுத்து 10 மீட்டர் மிக்ஸ்டு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க மனு பாக்கர். அடுத்து ஸ்வப்னில் குஷாலே அப்படிங்கிறவர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அமன் ஷெராவத் இருக்கார் இல்லைங்களா, இவர் 57 கேஜி ரெஸ்லிங்கில் வாங்கியிருக்காரு அமன் ஷெராவத். ஸோ மொத்தம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. லக்ஷ்யா சென் அப்படிங்கிறவர் கடுமையாக போராடினார். அவர் வந்து அவரால் வாங்க முடியல. ஷட்டில் இவர் கடுமையாக போராடினார். ஆனால் இவரால் அந்த பிரான்ஸ் வாங்க முடியல. ஏன்னா செமிஃபைனலில் தோத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ்க்காக ஒரு மேட்ச் வந்தது, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆகிட்டார். ஓகே, நெக்ஸ்ட். குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு குழியாடியின் முன் ஒரு பொருளை வைக்கும் பொழுது கண்ணாடியின் முன் 20 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு உண்மையான பிம்பம் உருவாகிறது. இங்கு பொருளின் தூரம், அதாவது குவிய தொலைவு இது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த குவிய தொலைவு 10, குவிய தொலைவுங்கிறது இந்த சென்டர் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. இந்த குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு பொருளோட முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பொருளை வைக்கிறாங்க. ஒரு கண்ணாடியின் முன்னாடி ஒரு குழியாடியின் முன்னாடி, குழியாடினா இந்த மாதிரி குழிவாக இருக்கு இல்லைங்களா, இந்த குழியாடியின் முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பொருளை வைக்கிறாங்க. அது வைக்கும் பொழுது 20 சென்டிமீட்டர் தூரத்தில் உண்மையான பிம்பம் உருவாகுது. உண்மையான பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் உருவாகும். 20 சென்டிமீட்டர் தூரத்தில் உருவாகுது. சரிங்களா. சாரி, உண்மையான பிம்பம் இல்லை, முன்னாடி உருவாகும். 20 சென்டிமீட்டரில் வந்து உருவாகுது. அந்த எந்த பக்கம் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்களோ அதே சைடில் உருவாகுது. அப்போ எவ்வளோ தூரத்தில் பொருளை வச்சாங்க, அதுதான் கேள்வி. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் பொருளை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது 20 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு பிம்பம் உருவாகுது. இங்கே பொருளோட தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரத்தில் பொருளை வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் உருவாகும். இது ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. மேஜராக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க டக்குன்னு 20 மைனஸில் 20 இல்லை ப்ளஸில் 20, அதே இங்கே பாருங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிரருக்கு ஃப்ரண்ட்டில் தான் இமேஜ் வைக்கிறாங்க, மிரருக்கு ஃப்ரண்ட்டில் தான் அந்த ஆப்ஜெக்டையும் வைக்கிறாங்க, இமேஜ் அங்கே தான் உருவாகுது. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா, லாஸ்ட்டு இதில் படிச்சிருப்போம். சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா படி இது அதே சைடில் உருவாச்சுன்னா, மிரர் எந்த பக்கம் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்களோ அதே சைடில் இமேஜ் உருவாச்சுன்னா அது நெகட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ -20 அப்படின்னு ஈஸியாக சூஸ் பண்ணுறேன். ஆன்சர் -20 தான். ஆனால் அப்படி இல்லை, நான் வந்து இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி வர்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான ஃபார்முலா என்னது? மிரர் ஃபார்முலா அப்படிங்கிறது 1/f = 1/v + 1/u. இதில் 1/fங்கிறது இந்த குவிய தொலைவு, எஃப்ங்கிறது குவிய தொலைவு, எஃப்க்கு 10 போட்டுக்குவோம். v அப்படிங்கிறது அந்த இமேஜ் உருவான தொலைவு 20. u தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 1/10 போட்டோம், 1/20, 1/vக்கு 1/20 போட்டாச்சு. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி 1/u, இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1/uவை கண்டுபிடிக்கிறோம். 1/uவை வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது 1/10 - 1/20, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 2/20 எழுதிக்கலாமா எல்சிஎம் இருக்கும்போது? ஓகே. அடுத்து 1/20 மைனஸ் பண்ணால் 1/20 வருதா? 1/u = 1/20. இதே u = 20 அப்படின்னு எடுத்துக்குவோமா? இது வந்து சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா படி ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்லேயே உருவாகுது. சரிங்களா. 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்லேயே உருவாகுதுன்றதால எந்த பக்கம் இமேஜ் ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே சைடில் உருவாகுது. அப்போ இதுக்கான ஃபார்முலா மைனஸ். இப்போ -20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஓகே. நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, வேறு வழியில் நான் போட்டே ஆகணும் போது அந்த ஷார்ட்கட் எடுத்துங்க. இல்லைனா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது பெட்டர். சரிங்களா. நெக்ஸ்ட், இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு 1989 ஆண்டு நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது பெண் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பீவி அப்படிங்கிறவங்க தான். அவர் தனது 96வது வயதில் டேஷ் என்று காலமானார். என்னைக்குன்னா 23 நவம்பர் 2023 அன்று காலமாகியிருக்காரு. இவங்களை பற்றி இன்னொரு இது வந்து ரொம்ப ஃபேக்சுவலான விஷயங்க.
கஷ்டம். இந்த மாதிரி கொஸ்டினை டச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா டேட்டில் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 22, 23, 26, 25 கொடுத்துருப்பாங்க. கஷ்டம், இது தொடர்றதே கஷ்டம். ஆனால் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுருந்து நம்ம ஆன்சர் பண்ணால் மேபி வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இவங்க தமிழ்நாடோட கவர்னராகவும் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்னராகவும் பணியாற்றி உள்ளார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்குவோம். மகரந்த சேர்க்கை என்பது மலர்களுக்கு பூச்சிகளின் வருகை. மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மலர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மலரில் தான் மகரந்த சேர்க்கை நடக்க போகுது. பூச்சி வர்றதை மட்டுமே மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இது கிடையாது. மகரந்த சேர்க்கை என்பது கருமுட்டையில் உள்ள மகரந்த குழாயின் வளர்ச்சியாகும். இந்த மகரந்த குழாய், அந்த போலன் டியூபோட வளர்ச்சி, அது போலன் டியூப் ஃபஸ்ட்டு அந்த ஓவலில் அந்த கருமுட்டையிலே இருக்காது, அது கருக்குழாயிலே இருக்காது, அது வேற ஒரு இடத்துல இருக்கும். கருமுட்டையிலே இருக்காது, வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்து பாலினேஷன் இஸ் அ ஜெர்மினேஷன் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்த தூள்களோட மகரந்த தூள்கள் முளைக்கிறது தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆன்சர் கிடையாது. மகரந்த சேர்க்கை என்பது மகரந்த துகள்களை மகரந்த கம்பியிலிருந்து சூழ் தண்டிற்கு மாற்றுவதாகும். கரெக்ட். சூழ் அப்படிங்கிறது தான் பெண்பால் உறுப்பு. மகரந்த கம்பி என்பது ஆண்பால் உறுப்பு. அதில் உருவாகக்கூடிய ஒரு துகள் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த சூழ் தண்டில் விழுந்து சூலகம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இது இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதில் அந்த துகள் இருக்கும். அந்த துகள் வந்து இதில் விழுந்து உள்ளே போயிட்டு இங்கே தான் விதையாக மாறும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். த பாலினேஷன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஸ்டாமன் டு ஸ்டிக்மா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், இதில் அந்த பார்ட்ஸ், அந்த ஃப்ளவர்ஸோட பார்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போலன் கிரெயின் அப்படிங்கிறது இந்த பாருங்கள், ஸ்டேமன் இந்த இருக்குது இல்லைங்களா, ஸ்டேமன்ங்கிறது மகரந்த கம்பி. இதில் இந்த ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த முனையில் இருக்கிறது ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தரில் உருவாகிறது தான் போலன் கிரெயின். இது வந்து மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஒரு மீடியம் வழியாக, பூச்சிகள் வழியாவோ, இது அதே தாவரத்துலேருந்தும் வரலாம், இல்லை வேறு ஒரு தாவரத்துலேருந்தும் வரலாம். ஸோ இந்த வேறு ஒரு தாவரத்துலேருந்து வரணும்னா காற்று, பூச்சி, விலங்குகள் ஏதாவது ஒரு வழியாக ஒட்டிக்கிட்டு வரணும். இங்கேயுமே காற்று அடித்தோ இல்லை தண்ணி அதன் மூலமாக ஏதோ ஒன்று மூலமாக தான் இது இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சூழ் தண்டுக்குள்ளே விழுந்து, இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க, சூலக தண்டு. இதன் வழியாக விழுந்து இந்த ஓவ்லே அப்படிங்கிற அந்த சூலகத்தினுள்ளே போய் விடும். சூலகத்தின் விழுந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு விதையாக மாறும். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பின் வருவனவற்றுள் அணு நிறை அலகுக்கான குறியீடு என்ன? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ங்க இது. கெமிஸ்ட்ரிலையும் கேட்பாங்க, ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குங்களா, அந்த ஏரியாலையும் சொல்லுவாங்க. நம்ம அணு நிறை எப்படி சொல்லுவோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU அப்படின்னு சொல்லுவோம். இதில் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியது, யூனிட் அப்படிங்கிறது அதுக்கான அலகு. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இதுக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா U அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, AMUவை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா U அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அட்டாமிக் மாஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா U அப்படின்னு சொல்லலாம். அதோட குறியீடு சிம்பிள் U. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. நம்ம படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டே போவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12U அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை கெஸ் பண்ணி தான் போடணும். நம்ம கெஸ் பண்ணி மீன்ஸ் நம்ம போகிற போக்கில் படிச்சுட்டு போகிறது. இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கேள்வியை கேட்டிருப்பாங்க, இதை நம்ம கிராஸ் பண்ணியும் வந்திருப்போம். ஸோ படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை. சரிங்களா? ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எப்படி தெரியுதுன்னா பேசிக்கான விஷயங்கள் தான். ரொம்ப டெப்த்தெல்லாம் போய் கேட்கல. சில கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. நம்ம படிக்கும்போது அதை மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த ஆங்கிளில் கொஸ்டின் வரும்ன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருப்போம். பட் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெகுலராக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறான், அப்போ நம்ம படிக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக இந்த சீரீஸை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுங்க, இல்லை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது ஒரு வகையில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.